தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கக்கூடிய மடலில் பல்வேறு முழக்கங்களை முன்வைத்திருக்கிறார். மொழியும் இனமும் திமுகவின் 2 கண்கள் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கோகுல், இப்போ தொண்டர்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய மடலில் முதலமைச்சரினுடைய குறிப்புகள் என்ன? தீ பரவட்டும் வீர வணக்கம் வெற்றி முழக்கம் என்று மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் குறித்து தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் எழுதியிருக்கிறார். செந்தமிழை காப்பதற்கு சேவை ஒன்று தேவை என்று நம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை இந்திய ஆதிக்கத்திடமிருந்து காத்திட புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எழுதிய உணர்ச்சி மிக்க கவிதை வரிகள் தான் ஏறத்தாழ 90 ஆண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊர்களிலும் ஊர்வல பாட்டாக ஒலித்தது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து பேரறிஞர் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் பாரதிதாசன் உள்ளிட்ட எண்ணற்ற தமிழ் அறிஞர்களும் ஊட்டிய அந்த உணர்வு இன்று வரை நம் உள்ளத்தில் தீயாக கணம் கொண்டிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கார். தொடர்ச்சியாக இந்த மத்திய அரசை விமர்சனம் செய்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாஜக அரசு தொடர்ந்து செய்து வரும் வஞ்சகத்தை தட்டி கேட்கும் துணிச்சலும் நிமிர்ந்து நின்று எதிர்க்கும் முதுகலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே உண்டு என்றும் எதிர்க்கட்சியான அதிமுகவும் அதிலிருந்து உதிர்ந்த இலை தலை தருவுகளும் பழைய வழக்குகளின் போக்குகள் தூசு தட்டப்படும் சத்தம் கேட்டதுமே பயந்து நடுங்கி டெல்லிக்கு ஓடி பாஜகவின் பாதம் பணிந்து நின்று விடுகின்றன என்ற ஒரு கடுமையான விமர்சனத்தையும் வைத்திருக்கார். பாஜக அரசின் கைப்பாவைகளாக விட்ட அமலாக்கத்துறை, சிபிஐ, வருமான வரித்துறை இன்னும் உள்ள புலனாய்வு அமைப்புகளை வைத்து திமுகவினரையும் முடக்கிவிடலாம் என்ற சதித்திட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்றும் நாம் பணிய மாட்டோம் என்றும் துணிந்து நிற்போம் என்றும் இனம் மொழி நிலம் காத்திடும் போரை தொடர்ந்துடுவோம் என்றும் அவர் கடுமையாக ஒரு விமர்சனத்தை வைத்திருக்கார். தொடர்ந்து இந்த அரசில் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் குறித்தெல்லாம் அந்த மடலில் பட்டியலிட்டுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என தொகுதிகள் தோறும் நடைபெற உள்ள பொதுக்கூட்டங்கள் பிப்ரவரி 28 வரை நடைபெற இருப்பதாகவும் தெரிவித்திருக்கார். வீடு வீடாக பரப்புரை, தொகுதிகள் தோறும் பொதுக்கூட்ட முழக்கங்கள், களத்தில் நிற்கும் திமுகவின் பயிற்சி கூட்டங்கள் என பிப்ரவரி மாதம் முழுவதும் தேர்தல் களத்திற்கான முன்னோட்ட பயணத்தை திமுக மேற்கொள்ளும் நிலையில் அதை முத்தாய்ப்பாக தீரர் கூட்டமாம் திருச்சியில மார்ச் 8ஆம் தேதி 10 லட்சம் திமுக கூடுகின்ற மாநில மாநாடு எழுச்சியுடன் நடைபெற இருப்பதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கார். தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் பணிகள் குறித்தெல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் போர்க்களம் காணும் படை வீரர்கள் தங்களின் நாட்டை காத்திட உறுதியேற்பது வழக்கம். ஜனநாயக களம் காணும் கழகத்தினர் லட்சிய வீரர்களான திமுக உடன்பிறப்புகள் ஜனவரி 25ஆம் அன்று மாநிலம் முழுவதும் நடைபெற உள்ள மொழிப்போர் தியாகிகள் வீர வணக்க நாள் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று தமிழ் இன மொழி எதிரிகளான பாஜகவையும் அதன் அடிமை கூட்டணியையும் வீழ்த்திட உறுதியேற்க வேண்டும் என்றும் இந்த மடலில் குறிப்பிட்டிருக்கார். நன்றி கோகுல், இது குறித்த விவரங்களுக்காக.